முஹர்ரமுடைய மாதம் பல நிகழ்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். அதிலும் குறிப்பாக முஹர்ரம் 10வது நாள் ஆஷுராவுடைய தினம் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள் இந்த முஹர்ரம் 10வது நாள். அது மட்டுமல்லாமல் நபி அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அஹ்லுல் பைத்தை சேர்ந்த முக்கியமான பலர் இந்த நாளிலே கொல்லப்பட்டார்கள் கர்பலாவுடைய பூமியிலே. என்ன நடந்தது, எப்படி இந்த சம்பவம் நிகழ்ந்தது, இதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்கள், நபி அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த எத்தனை பேர் இந்த கர்பலாவிலே கொல்லப்பட்டார்கள் என்ற முழு வரலாறையும் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித முஹர்ரம் மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்திலே பல நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன. சென்ற பதிவுகளிலே அதை பற்றி நாங்கள் தெளிவாக பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த முஹர்ரம் 10வது நாள் தான் ஆஷுராவுடைய தினம். இந்த ஆஷுராவுடைய தினத்திலே மிக முக்கியமான ஒரு கண்ணீர் வரலாறு மறைந்திருக்கிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ அநியாயங்கள் நடந்திருக்கின்றன. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது, இதே போல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது. இந்த வரிசையிலே நபி அவர்களுடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட அஹ்லுல் பைத்தை சேர்ந்த 19 பேர் படுகொலை செய்யப்பட்ட தினம்தான் இந்த முஹர்ரம் 10வது நாள். இதற்கு தான் கர்பலாவுடைய நிகழ்வு என்று சொல்லப்படும். அருமையானவர்களே, இந்த கர்பலாவுடைய நிகழ்வை பார்ப்பதற்கு முன்னால சில விடயங்களை நாங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. அந்த விடயங்களை தெரிந்தால்தான் இந்த கர்பலாவுடைய நிகழ்வை முழுமையாக எம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்தம் 7 குழந்தைகள் இருந்தார்கள். அதிலே 4 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள். இந்த 7 குழந்தைகளில் 6 குழந்தைகள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக நபி அவர்களுக்கு கிடைத்தது. ஆண் குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் முதலாவது காசிம், அடுத்தது அப்துல்லா, இவருக்கு தான் தையிப் தாஹிர் என்ற சிறப்பு பெயரும் இருக்கிறது. மூன்றாவது இப்ராஹிம். பெண் குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் அதிலே முதலாவது மூத்த பெண் குழந்தை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் வருடம் மரணமடைந்தார்கள். இரண்டாவது குழந்தை ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் ஹிஜ்ரி 2ஆம் வருடம் மரணித்தார்கள். மூன்றாவது உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் ஹிஜ்ரி 9வது வருடம் மரணித்தார்கள். நான்காவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் நபி அவர்களுடைய ஏனைய எல்லா குழந்தைகளும் மரணித்து விட்டார்கள், ஃபாத்திமா நாயகியை தவிர. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு பிறகுதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம் ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது உயிரோடு இருந்தது ஃபாத்திமா நாயகி அவர்கள் மட்டும்தான். ஏனைய குழந்தைகளை விட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது பிரயாணத்தில் இருந்தோ யுத்தத்தில் இருந்தோ மீண்டும் மதீனாவுக்கு வந்தாலும் சரி, மஸ்ஜிது நபவிக்கு சென்றதற்கு பிறகு தன்னுடைய மனைவிமார்களுடைய வீட்டுக்கு செல்வதற்கு முன்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு சென்று அவர்களை சந்தித்து அவர்களுக்கு முத்தம் கொடுத்து விட்டு தான் திரும்புவார்கள். இந்த அளவுக்கு பாசம் வைத்திருந்தார்கள். புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத் வருது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுதே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ ஜஹலுடைய மகளை திருமணம் முடிக்க விரும்பினார்கள். இதை கேள்விப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமடைந்து, லா தஜ்தமிஉ பின்து நபியில்லாஹி வ பின்து அதுவில்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியின் மகளும் அல்லாஹ்வுடைய விரோதியின் மகளும் ஒரே இடத்தில் ஒன்று சேர முடியாது. வ இன்னமா ஃபாத்திமத்து பித்அத்தும் மின்னி, ஃபாத்திமா என்னுடைய ஈர குலையில் ஒரு துண்டு. யார் ஃபாத்திமாவை கஷ்டப்படுத்துகிறாரோ, நோவினைப்படுத்துகிறாரோ, அவர் என்னை நோவினைப்படுத்துவதற்கு சமம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை கேட்டவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த திருமண எண்ணத்தை விட்டுவிட்டார்கள். அருமையானவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து வைக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெற்றெடுக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹர்ப் என்பதாக பெயர் வைத்தார்கள், அதாவது யுத்தம். ஏனென்று சொன்னால் அதிக யுத்தத்திலே ஈடுபாடு கொண்டவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால் தன்னுடைய குழந்தைக்கு இந்த யுத்தம் என்ற பெயரை வைத்தார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வந்து அரூனி இப்னி, என்னுடைய மகனை எனக்கு காட்டுங்கள் என்று சொன்னவுடன் ஹசன் ரதியல்லாஹு அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். நபி அவர்கள் இந்த ஹசன் ரதியல்லாஹு அவர்களை பார்த்து என்னுடைய பிள்ளைக்கு என்ன பெயர் வைத்தீர்கள் என்று அலி ரதியல்லாஹு அவர்களிடத்தில் சொன்ன பொழுது, நான் சம்மைத்துஹு ஹர்பன், ஹர்ப் என்பதாக பெயர் வைத்தேன் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா பல்ஹு ஹசன், ஹர்ப் என்று இவருக்கு பெயர் வைக்க வேண்டாம், இவர் ஹசன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை வைத்தார்கள். பிறகு அடுத்த வருடம் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பெற்றெடுத்தார்கள். அந்த குழந்தைக்கும் ஹர்ப் என்பதாக அலி ரதியல்லாஹு அவர்கள் பெயர் வைத்தார்கள். நபி அவர்கள் வந்து அரூனி இப்னி, என்னுடைய குழந்தையை எனக்கு காட்டுங்கள், என்னுடைய மகனை காட்டுங்கள் என்று சொன்னவுடன் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்து நபி அவர்களுடைய முபாரக்கான கையிலே கொடுக்க, என்னுடைய மகனுக்கு என்ன பெயர் வைத்தீர்கள் என்று சொன்னவுடன் சம்மைத்துஹு ஹர்பன், ஹர்ப் என்று தான் பெயர் வைத்தேன் என்று அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூற, லா பல்ஹு ஹுசைன், இல்லை இவருக்கு ஹுசைன் என்று நான் பெயர் வைக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய பெயரை சூட்டினார்கள். ஹசன் ஹுசைன் என்று சொன்னால் அழகிய வதனமுடையவர், சிறந்தவர், அழகானவர் என்ற பல கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த இரண்டு பேரை தன்னுடைய பேர குழந்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூட்டினார்கள். இந்த சம்பவத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதபுல் முஃப்ரதிலும் இமாம் இப்னு அசீர் உஸுதுல் காபாவிலும் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். நசாயியுடைய ரிவாயத் வருது, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல் ஹஸன் வல் ஹுசைன் சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹசன் ஹுசைன் இருவரும் சுவர்க்க வாலிபர்களுடைய தலைவர்மார் என்பதாக கூறினார்கள். திர்மிதியுடைய ரிவாயத் வருது, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஹாதா இப்னாய வ இப்னா இப்னதி, யா அல்லாஹ் இந்த இருவரும் என்னுடைய மகன்மார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமாவுடைய மகன்மார்கள், அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹுமா, யா அல்லாஹ் இந்த இருவரையும் நான் நேசிக்கிறேன், ஃபஅஹிப்பஹுமா இந்த இருவரை நீயும் நேசி யா அல்லாஹ், ஃபஅஹிப்ப மை யுஹிப்புஹுமா இந்த இருவரை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களையும் நீ நேசி யா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவருடைய விடயத்திலே துஆ செய்தார்கள். இந்த இருவரின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார்கள். திர்மிதியுடைய ரிவாயத் வருது, புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரின் மீது இருந்தவாறு குதுபா பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருந்த சமயம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா வெள்ளை நிறத்திலே சிவப்பு கோடு போடப்பட்ட ஆடையை அணிந்தவர்களாக அங்கும் இங்குமாக ஓடி விளையாடி கொண்டிருந்தார்கள். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டார்கள். குதுபாவை இடையிலேயே நிறுத்திவிட்டு மிம்பரில் இருந்து கீழே இறங்கி இருவரையும் தூக்கிக் கொண்டு மிம்பரின் மீது ஏறி மீண்டும் குதுபாவை தொடர்ந்தார்கள் என்று புரைதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் குதுபா செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பேர குழந்தைகளை பார்த்து அவர்களை தூக்காமல் இருக்க எனக்கு மனது வரவில்லை, அதனால் தான் குதுபாவை இடையிலேயே விட்டுவிட்டு நான் என்னுடைய பேர குழந்தைகளை தூக்கிக் கொண்டு மீண்டும் மிம்பரிலே ஏறினேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அளவுக்கு நபி அவர்கள் இந்த இருவரின் மீதும் பாசம் வைத்திருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய குடும்பம், இவர்களுடைய வம்சாவளிக்குத்தான் அஹ்லுல் பைத் என்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு தெளிவான ஆதாரம் திர்மிதியில் இருக்குது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியவர்கள் இருக்கும் சமயம் ஒரு போர்வையை அவர்களின் மீது போர்த்தி கண்ணியப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹாதா அஹ்லு பைத்தி, யா அல்லாஹ் இதுதான் என்னுடைய குடும்பம், வ ஹாஸதி எனக்கு உரித்தானவர்கள், அல்லாஹும்ம அஸ்ஹிப் அன்ஹுமுர் ரிஜ்ஸ வ தஹ்ஹிர்ஹும் தத்ஹீரா, யா அல்லாஹ் இவர்களை விட்டு பாவ சுமைகளை நீக்கி இவர்களை பரிசுத்தப்படுத்தி விடு யா அல்லாஹ் என்று தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை பார்த்து, வான மஅஹும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நானும் அவர்களுடன் தானே இருக்கிறேன் என்று கேட்க நபி அவர்கள், இன்னகி அலா கைரின், நீங்கள் சிறந்த ஒரு விடயத்தின் மீது தான் இருக்கிறீர்கள் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள். அதாவது நீங்கள் என்னுடைய மனைவியுடைய அந்தஸ்தில் இருக்கிறீர்கள் என்பதை நபி அவர்கள் இந்த வார்த்தையின் மூலமாக தெளிவுபடுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல வரக்கூடிய ரிவாயத், ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுப்கிதுனா அஹ்லல் பைத்தி அஹதுன் இல்லா அத்கலஹுல்லாஹு நார, அஹ்லுல் பைத் ஆகிய எங்களை யாராவது ஒருவர் கோபப்படுத்தினால் அல்லாஹ் அவரை நரகத்திலே நுழைவித்தே தீர்வான் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எனவே அஹ்லுல் பைத் என்பது அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய குழந்தைகள், இவர்களின் மூலமாக வரக்கூடிய அந்த சந்ததியினருக்கு தான் சொல்லப்படும். கண்ணியமானவர்களே, அருமையானவர்களே, முஸ்னத் அஹ்மத் முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கிலே ஒரு ஆச்சரியமான ரிவாயத் வருது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள்,
அறிவிக்கிறாங்க, லம் யகுன் அஷ்பஹ பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் ஹஸன் இப்னு அலி. ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட நபி அவர்களுக்கு மிக ஒப்பானவர் யாரும் கிடையாது என்று கூறுகிறார்கள். நபி அவர்களுடைய தோற்றம் அப்படியே ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மிஷ்காத்தில் ஒரு ஆச்சரியமான ரிவாயத் வருது. சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹிலாஃபத்து பஅதி 30 சனா, எனக்கு பின்னால் ஹிலாஃபத்துடைய ஆட்சி 30 வருடங்கள் தான் இருக்கும் என்று சொன்னார்கள். ஹிலாஃபத்துடைய ஆட்சி என்பது இஸ்லாமிய கோட்பாடு, இஸ்லாமிய கொள்கை, இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்கள் அடிப்படையில் நிகழக்கூடிய ஒரு ஆட்சி. அதாவது உலகத்திலே எந்த மூலையில் ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனை என்று வந்தால் அந்த நேரத்திலே யார் ஹலீஃபாவாக இருக்கிறாரோ இந்த ஒரு முஸ்லிமை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர் பெரும் படையை திரட்டி கொண்டு வந்து இந்த முஸ்லிமை பாதுகாப்பார். இதுதான் ஹிலாஃபத்துடைய ஆட்சி. கண்ணியமானவர்களே, இந்த ஹிலாஃபத்துடைய ஆட்சி நடந்த சமயத்திலே முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. உஸ்மானிய ஹிலாஃபத்தை திட்டமிட்டு மேற்குலகம் இல்லாமலாக்கியது. அது எப்படி இல்லாமல் போனது? இந்த ஹிலாஃபத்துடைய ஆட்சி சரிந்ததற்கு என்ன காரணம், இதனுடைய சூழ்ச்சிகள் எப்படி நடந்தன என்பதை பற்றி நான் தனியாக ஒரு பதிவில் பேசியிருக்கிறேன். அதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த அடிப்படையில் 30 வருடங்கள் ஹிலாஃபத்துடைய ஆட்சி நடக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் ஹிஜ்ரி 11 நடக்கிறது. அதற்கு பிறகு முதலாவது ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 வருடம் ஆட்சி செய்கிறார்கள். அதற்கு பிறகு இரண்டாவது ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருடங்கள் ஆட்சி செய்கிறார்கள். ஹிஜ்ரி 23 உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு மூன்றாவது ஹலீஃபாவாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். இவர்கள் 12 வருடங்கள் ஆட்சி செய்கிறார்கள். மொத்தமாக 24 வருடங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் படுபயங்கரமான முறையிலே அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். இவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு நான்காவது ஹலீஃபாவாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். இவர்கள் 5 வருடமும் 6 மாதங்களும் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். மொத்தமாக 29 வருடங்களும் 6 மாதங்களும் ஆகிறது. பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அப்துல் ரஹ்மான் அல் முல்ஜிம் என்று சொல்லக்கூடிய ஹவாரிஜிகளை சேர்ந்த ஒருவரின் மூலமாக இந்த கொலை நடக்கிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த ஹலீஃபாவாக வருகிறார்கள். 40,000 பேர் ஹொராசான், இதே போல ஹிஜாஸ், யமனுடைய பகுதியை சேர்ந்த 40,000 பேர் ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடுத்த ஹலீஃபாவாக நியமித்து பைஅத்தும் செய்து கொண்டார்கள். அருமையானவர்களை, மதீனாவை ஹிலாஃபத்துடைய பீடமாக வைத்து அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னால ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்த சமயம் மிகப்பெரிய பிரச்சனை சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டு 2 பிரிவினர்களாக பிரிந்து விட்டார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே ஒரு அரசாங்கம் ஷாமிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே ஒரு அரசாங்கம் கூஃபா, இதே போல மதீனாவுடைய பகுதியிலே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் சிஃபின், ஜமல் போன்ற மிகப்பெரிய யுத்தங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நடந்து இந்த 2 யுத்தங்களின் காரணமாக கிட்டத்தட்ட 30,000 விட அதிகமான சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக வரும் பொழுது அங்கே ஷாமில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6 மாதம் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களுடைய உள்ளத்திலே ஒரு விடயம் பிறக்கிறது. அது என்னவென்றால், தற்பொழுது முஸ்லிம்கள் 2 பிரிவினர்களாக பிரிந்து வாழ்கிறார்கள். இது நல்லதற்குரிய அடையாளம் கிடையாது. இப்படியே இவர்கள் பிரிந்து வாழ்ந்தால், ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய உதவி இவர்களுக்கு மத்தியிலே வருவது தடை பெற்றுவிடும். அவனுடைய சோதனைத்தால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏற்படும். இதனால் பிரச்சனைகள் அதிகமாகும் என்று கருதி என்ன செய்கிறார்கள்? முஸ்லிம்களுடைய நலனை கருதி ஒற்றுமையை முன்வைத்து தன்னுடைய ஆட்சியை ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விட்டுக் கொடுக்கிறார்கள். இந்த விடயத்தை தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வருடங்களுக்கு முன்னால ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு குழந்தையாக இருந்த சமயம், கிட்டத்தட்ட 30-35 வருடங்களுக்கு முன்னாலேயே நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். புகாரியுடைய ரிவாயத் வருது. ஒரு தடவை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, சிறு குழந்தையாக இருக்கிறார்கள், பார்த்து சொன்னார்கள், இன்ன இப்னி ஹாதா சய்யிதுன், இதோ என்னுடைய இந்த மகன் இருக்கிறாரே, இவர் தலைவராக பின்னாளிலே இருப்பார். யுஸ்லிஹுல்லாஹு பிஹி பைன ஃபிஅத்தைனி அதீமத்தைனி மினல் முஸ்லிமீன், இவரின் மூலமாக முஸ்லிம்களுடைய பிரமாண்டமான 2 கூட்டத்துக்கு மத்தியிலே அல்லாஹ் ஒற்றுமையை, சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இது 30 வருடங்களுக்கு பின்னால நடக்கிறது. எந்த அளவுக்கு நபி அவர்களுடைய முன் அறிவிப்பு, தூர நோக்கம் இருந்திருக்கிறது என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, பிறகு என்ன நடக்கிறது? ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சியை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விட்டுக் கொடுக்கிறார்கள். விட்டுக் கொடுக்கும் பொழுது இரண்டு நிபந்தனைகளை முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு விடுக்கிறார்கள். முதலாவது நிபந்தனை என்ன? நீங்கள் மரணித்ததற்கு பிறகு ஹிலாஃபத்துடைய ஆட்சி மீண்டும் எங்களுடைய குடும்பத்துக்கு தான் வர வேண்டும். அதாவது நபி அவர்களுடைய குடும்பத்தாராகிய அஹ்லுல் பைத்துக்கு தான் வர வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் தேவையான பண உதவிகளை நீங்கள் பைத்துல் மாலில் இருந்து மாதா மாதம் எங்களுக்கு தர வேண்டும் என்ற இரண்டு கோரிக்கைகளை விடுக்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இரண்டு கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். அருமையானவர்களே, ஹிஜ்ரி 49வது வருடம் ஒரு சோக நிகழ்வு நடக்கிறது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஜஅதா பின்து அஷ்அஸ் பின் கைஸ் என்ற ஒரு மனைவியும் இருந்தால். இவள் ஈரானை சேர்ந்தவள், பார்சிகத்தை சேர்ந்தவள். இவள் ஷியாக்களை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்தார். அருமையானவர்களே, இன்று கூட முஹர்ரம் 10வது நாள் ஈரானிலே மிகப்பெரிய கொண்டாட்ட நாளாக இருக்கிறது. அதாவது கர்பலாவுடைய தினத்தை முன்னிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதை அவர்கள் நினைவு கூர்ந்து பல விடயங்களை செய்வார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய சகோதரன் நானா ஹசன் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்ததே இந்த ஷியாக்கள் தான். கண்ணியமானவர்களே, இந்த ஷியாக்களை சேர்ந்த பெண் தான் இந்த ஜஅதா பின்து அஷ்அஸ் பின் கைஸ் என்ற பெண்மணி. இவள் என்ன செய்தால், ஹசன் ரலியல்லாஹு அவர்களுடைய சாப்பாட்டிலே பாய்சன், விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வைத்தால். அதாவது ஸ்லோ பாய்சன் என்று சொல்லுவோமே, அந்த அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டிலே விஷத்தை வைத்தால். இதன் காரணமாக அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடம்பிலே ஊடுருவ ஆரம்பித்து இதன் காரணமாக அவர்கள் மரணப்படுக்கைக்கு தள்ளப்பட்டார்கள். சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறார்கள். இந்த விடயத்தை இமாம் இப்னு அசீர் உஸ்துல் காபாவிலே தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையிலே இருந்த சமயம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய சகோதரனை பார்க்க வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், மன் சகாக்க யா அஹி, என்னுடைய சகோதரனே, உங்களுக்கு இந்த நஞ்சை புகட்டியது யார் என்று கேட்டதும் அதற்கு ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மா சுஆலுக அன் ஹாதா துரீது அன் துகாத்திலஹும். உடனே ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து என்ன கேட்டார்கள் தெரியுமா? என்ன கேள்வியை ஹுசைனே நீ கேட்கிறாய்? நான் சொன்னால் அவர்களுடன் நீ சண்டையிட விரும்புகிறாயா? அக்கிலுஹும் அலல்லாஹ், அந்த பொறுப்பை நான் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டிவிட்டேன். நீ அவர்களுடைய விடயத்திலே எந்த ஒன்றையும் செய்ய தேவையில்லை என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய பேர குழந்தை அல்லவா, அப்படித்தானே குணமும் இருக்கும். இந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறார்கள், மரணப்படுக்கைக்கு தள்ளப்படுகிறார்கள். நன்றாக ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியும் எனக்கு விஷத்தை கொடுத்தது யார் என்று. அப்படி இருந்தும் தன்னுடைய மனைவியை காட்டி கொடுக்கவில்லை தன்னுடைய சகோதரனிடத்திலே. இந்த வருத்தத்தின் காரணமாக, இந்த செயலின் காரணமாக ஹிஜ்ரி 49வது வருடம் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள், விஷம் வைக்கப்பட்ட நிலையில். கண்ணியமானவர்களே, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு அடுத்த பொறுப்புக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஷாமிலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்தும் ஏற்படுகிறது. அக்ரிமெண்ட் அடிப்படையில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் மரணித்து விட்டால் அடுத்த ஹலீஃபா ஹிலாஃபத்துடைய பொறுப்பு அஹ்லுல் பைத்துக்கு தான் வர வேண்டும். அதாவது தற்பொழுது உயிருடன் இருக்கக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் வர வேண்டும். இதுதான் அக்ரிமெண்ட். இதை முஆவியா ரலியல்லாஹு அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் விடயம் தலைகீழாக மாறிவிடுகிறது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால ஷாமிலே இருக்கக்கூடிய பலர் முஆவியா ரலியல்லாஹுடைய மகன் யஸீதை ஹலீஃபாவாக நியமித்துக் கொண்டார்கள். இது பெரும் சர்ச்சை ஏற்படுத்துகிறது, சலசலப்பை ஏற்படுத்துகிறது. இந்த நேரத்திலே மர்வான் என்பவன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து, நீங்கள் யஸீதை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் நடப்பது வேறு என்று பயமுறுத்தி விட்டு செல்கிறான். ஆனால் கண்ணியமானவர்களே, முக்கியமான சஹாபாக்கள் இந்த யஸீதை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்வதை விரும்பவில்லை. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் யஸீதுக்கு பைஅத் செய்வதை விட்டுவிட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்தார்கள். இந்த வரலாறை முழுமையாக அல்லாமா இப்னு கஸீர் அல் பிதாயா வன்னிஹாயாவிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே போல ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தாரீஹ் தபரியிலும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அங்கே உங்களுக்கு இந்த விடயத்தை தெளிவாக பார்த்துக் கொள்ளலாம். அருமையானவர்களே, ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவிலே இருக்கும் பொழுது கூஃபாவில் இருந்து அதிகமான கடிதங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு வருகிறது. அந்த கடிதங்களை திறந்து பார்த்தால் கூஃபா வாசிகள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதில் என்ன இருந்தது என்றால், நாங்கள் உங்களைத்தான் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம், ஆகவே நீங்கள் கூஃபாவுக்கு வர வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்களை
எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் தான் எங்களுடைய ஹலீஃபா என்பதாக அந்த கடிதத்திலே எழுதப்பட்டிருந்தது. அருமையானவர்களை, இந்த கடிதத்தை வாசித்த பிறகு சஹாபாக்களுடன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஆலோசனை நடத்துகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அகீல் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்ததற்கு பிறகு இன்னொரு திருமணத்தை முடித்தார்கள். அந்த பெண்ணின் மூலமாக பிறந்தவர் தான் அகீல் என்ற இந்த தோழர். இந்த அகீல் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார், நான் கூஃபாவுக்கு சென்று இந்த விடயம் உண்மையா என்று முதலில் அலசி ஆராய்கிறேன். நீங்கள் அவசரப்பட்டு கூஃபாவுக்கு செல்ல வேண்டாம். ஏன் என்று சொன்னால் யசீத் ஷாமிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்த கூஃபா இருக்கிறது ஈராக்குடைய பகுதியிலே. ஈராக்கும் ஷாமும் மிகவும் நெருக்கமான பகுதி. எனவே நீங்கள் கூஃபாவுக்கு சென்றால் யசீத் மூலமாக உங்களுக்கு பெரும் ஆபத்து ஏற்படலாம். ஆகவே இந்த விடயம், இந்த லெட்டரிலே சொல்லப்பட்ட விடயம் உண்மையா என்று நான் அறிந்ததற்கு பிறகு உங்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். அதற்கு பிறகு நீங்கள் வரலாம் என்று சொல்லி அகீல் என்ன செய்கிறார், நேர காலத்துடன் கூஃபாவுக்கு பயணமாகிறார். கண்ணியமானவர்களை, கூஃபாவை அடைகிறார். கூஃபாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய வீட்டுக்கு சென்று இந்த விடயம் உண்மையா, கடிதத்திலே சொல்லப்பட்ட விடயம் நிஜமா என்று சொல்ல அனைவரும் ஆம், நாங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் விரும்புகிறோம், அவர் தான் எங்களுக்கு ஹலீஃபாவாக வர வேண்டும், நாங்கள் யாருமே யசீதுக்கு பைஅத் செய்யவில்லை என்று சொல்ல அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். கடிதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த கூஃபாவில் இருக்கக்கூடிய அனைவரும் உங்களை தான் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் தயக்கமில்லாமல் கூஃபாவுக்கு வாருங்கள். இங்கே வந்தால் இவர்கள் உங்களை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள், உங்களை முழுமையாக பாதுகாக்க முன்வந்திருக்கிறார்கள் என்று அந்த கடிதத்திலே எழுதுகிறார்கள். கண்ணியமானவர்களே, கடிதம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருகிறது. மறுமுனையில் ஷிமுர் பின் தில் ஜௌஷின் என்ற கொடியவன் கூஃபாவிலே நடந்த இந்த விடயத்தை எப்படியோ கேள்விப்படுகிறான். இவன் என்ன செய்கிறான், உடனடியாக யசீதுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறான். இப்படித்தான் கூஃபாவிலே இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பைஅத் செய்ய மறுத்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுப்பதற்கு விரும்புகிறார்கள் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யசீத் இந்த கடிதத்தை வாசித்ததற்கு பிறகு இவனுடைய முக்கியமான கவர்னராக ஈராக்கிலே இருந்த உபைதுல்லா பின் ஜியாதுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறான். இப்படித்தான் கூஃபாவிலே இப்படி ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கிறது, உன்னை நான் ஈராக்குக்கு கவர்னராக ஆக்கியது போல் இந்த நொடியிலிருந்து கூஃபாவிற்கும் உன்னை நான் கவர்னராக ஆக்குகிறேன். ஆகவே கூஃபாவிலே என்ன நடக்கிறது என்று நீ பார் என்பதாக யசீத் உபைதுல்லா பின் ஜியாதுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறான். அருமையானவர்களே, உபைதுல்லா பின் ஜியாத் மிக மோசமானவன். அல்லாமா இப்னு கசீர் அல் பிதாயா வன்னிஹாயாவில் குறிப்பிடுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர காலத்துடனே சொல்லியிருந்தார்கள், இந்த உம்மத்திலே ஷிராருன்னாஸ் மிகவும் கொடியவர்கள் யார் என்று சொன்னால் இருவர், ஒன்று ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், இரண்டாவது இந்த உபைதுல்லா பின் ஜியாத் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த உபைதுல்லா பின் ஜியாதுக்கு கூஃபாவுடைய பவரும் கிடைக்கிறது. இந்த விடயம் உண்மையா என்று பார்ப்பதற்காக வேண்டி ஒரு விடயத்தை இவன் செய்கிறான். அது என்னவென்றால், இரவு நேரத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி ஜுப்பா அணிவார்களோ அந்த அடிப்படையில் ஒரு விசாலமான ஜுப்பாவை அணிந்து தலைப்பாகையை அணிந்து ஒட்டகத்தின் மீது அமர்ந்து அப்படியே இவன் பணி உள்ளவனை போல தலையை குனித்து கூஃபாவுடைய வீதிகளிலே இவன் வலம் வருகிறான். வந்திருப்பது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்று கூஃபாவாசிகள் நினைத்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய பெயரை சொல்லி ஆரவாரம் செய்தார்கள், வரவழைத்தார்கள், கொண்டாட்டத்திலே ஈடுபட்டார்கள். இதை அறிந்து கொண்ட உபைதுல்லா பின் ஜியாத் யசீத் சொன்ன விடயம் உண்மைதான் என்பதை இவன் புரிந்து கொண்டு மறுநாள் காலையில் பெரும் ஒரு படையை ஒன்று திரட்டி கூஃபாவை முற்றுகையிடுகிறான். கூஃபாவில் இருக்கக்கூடிய 70,000 மக்களையும் ஒரே இடத்திலே ஒன்று திரட்டி வாள் முனையில் அவர்களை பயமுறுத்துகிறான். நீங்கள் அனைவரும் யசீதுக்கு தான் பைஅத் செய்ய வேண்டும், யாராவது ஹுசைனுக்கு பைஅத் செய்ய விரும்பினால், உங்களில் யார் தன்னுடைய குழந்தைகளை இழக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, தன்னுடைய மனைவிமார்கள் விதவையாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, தன்னுடைய குழந்தைகள் அனாதையாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் ஹுசைனுக்கு பைஅத் செய்யட்டும், யசீதுக்கு பைஅத் செய்யாமல் இருக்கட்டும் என்று சொல்ல அனைவரும் பயந்து என்ன செய்கிறார்கள், யசீதுக்கு பைஅத் செய்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, பிறகு உபைதுல்லா பின் ஜியாத் என்ன செய்கிறான், அந்த அகீல் அவர்களை தேடி பிடித்து கூஃபாவிலே
கொலை செய்து விடுகிறான். இந்த விடயம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியாது. ஹஜ்ரத் அகீல் அவர்கள் எழுதிய கடிதம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைத்தவுடன் இப்பொழுது மஷூரா செய்கிறார்கள், நான் கூஃபாவுக்கு செல்கிறேன் என்று சொல்லி 70 பேருடன் கூஃபாவை நோக்கி ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் செல்கிறார்கள். இதிலே நபி அவர்களுடைய குடும்பத்தாரை சேர்ந்த, அதாவது அஹ்லுல் பைத்தை சேர்ந்த 19 பேரும் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த விடயத்தை கேள்விப்பட்ட அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மக்காவில் இருந்து 3 நாள் தொலை தூரத்தில் இருக்கிறார்கள். இந்த விடயத்தை கேள்விப்பட்டதும் வேகமாக ஓடக்கூடிய குதிரையின் மீது ஏறி 3 நாளுடைய தூரத்தை ஒரே நாளிலே வந்து சென்று மக்காவை அடைகிறார்கள். வந்த அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, அல்லாஹ்வே சத்தியமாக நீங்கள் கூஃபாவுக்கு செல்ல வேண்டாம், கூஃபாவுடைய நிலைமை தற்பொழுது மிக மோசமாக இருக்கிறது என்று சொன்னவுடன் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இல்லை, அகீல் எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வற்புறுத்தியும் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கவில்லை. கூஃபாவை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் கூஃபாவுக்கு செல்லும் வழியிலே முக்கியமான கவிஞர் ஃபரஹ்ஸதை ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சந்திக்கிறார்கள். ஃபரஹ்ஸதுடைய கவிதை புகழ் பெற்றது. அரபு கல்லூரிகளிலே இவர்களுடைய கவிதைகள் முக்கியமாக பாடம் நடாத்தப்படுகிறது. அரபு இலக்கண இலக்கியத்திற்கு ஆதாரமாக இவர்களுடைய கவிதையும் எடுக்கப்படுகிறது. இப்படியாப்பட்ட அரபி மொழியில் தேர்ச்சி பெற்ற, அதபிலே தேர்ச்சி பெற்றவர் தான் கவிஞர் ஃபரஹ்ஸத். இவரை இடையிலே ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திக்கிறார்கள். ஃபரஹ்ஸத் இடத்திலே கூஃபாவிலே நடந்த விடயத்தை கேட்கும் பொழுது ஃபரஹ்ஸத் சொன்னார், அகீல் கூஃபாவிலே கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று சொல்லி அங்கே நடக்கக்கூடிய விடயங்களை கவிதை வடிவத்திலே ஃபரஹ்ஸத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு படித்து காட்டுகிறார். அவர் சொன்னார், கூஃபா வாசிகளுடைய உள்ளங்கள் உங்களை நோக்கி இருக்கிறது, ஆனால் கூஃபாவுடைய வாட்கள் யஸீதை நோக்கி இருக்கிறது என்று கூஃபாவிலே நடக்கக்கூடிய விடயங்களை இப்படி சுருக்கமாக கவிதை வடிவத்திலே சொன்னார். இந்த விடயத்தை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். தற்பொழுது கூஃபாவுக்கு செல்வது சாத்தியமற்ற விடயம் என்று உணர்ந்தார்கள். ஆனாலும் அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர்கள், அகீல் கொலை செய்யப்பட்டு விட்டார், அவர் அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர், அவருக்கு பழிக்கு பழி எடுக்க வேண்டும், எங்களுக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் கூஃபாவுக்கு செல்வோம் என்று வற்புறுத்த அனைவரும் கூஃபாவை நோக்கி செல்கிறார்கள். அருமையானவர்களே, கூஃபாவை சென்றடைந்ததும் ஷிம்ர் தில் ஜௌஷின் என்றவன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே வந்து, நீங்கள் யஸீதுக்கு பைஅத் செய்து தான் ஆக வேண்டும் என்று சொல்ல, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷிம்ரை பார்த்து, நான் யஸீதுக்கு பைஅத் செய்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவனை நான் ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகு ஷிம்ர் என்ன சொன்னான், நீங்கள் யஸீதை ஏற்றுக்கொண்டது போல உபைதுல்லா பின் ஜியாதிற்கும் பைஅத் செய்ய வேண்டும் என்று சொல்ல, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யஸீத் ஹலீஃபாவாக இருக்கிறான், அவன் அரசனாக இருக்கிறான், அவனுக்கு பைஅத் செய்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் உபைதுல்லா பின் ஜியாத் யார், அவனுக்கு நான் ஏன் பைஅத் செய்ய வேண்டும் என்று ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் உபைதுல்லா பின் ஜியாதுக்கு பைஅத் செய்வதை முற்றாக தவிர்த்து விட்டார்கள். இந்த நேரத்திலே ஷிம்ர் என்ன செய்கிறார், நடந்த விடயத்தை உபைதுல்லா பின் ஜியாதிடத்திலே தெரிவித்த பொழுது உபைதுல்லா பின் ஜியாத் கோபப்படுகிறான். இப்பொழுது யஸீதுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறான், தனக்கு ஹுசைன் பைஅத் செய்ய மறுத்துவிட்டார். இந்த கோபத்தை வைத்து யஸீதுக்கு வேறு விடயத்தை சொல்லி ஒரு கடிதத்தை எழுதுகிறார். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் அந்த 70 பேரும் கூஃபாவுக்கு வந்த சமயம் ஈராக்கிலே இருக்கக்கூடிய கர்பலா என்ற இடத்திலே வைத்து தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். இந்த இடத்தில் தான் ஷிம்ர் வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே இந்த விடயத்தை சொன்னார். இந்த சந்தர்ப்பத்தில் உபைதுல்லா பின் ஜியாத் என்ன செய்கிறான், யஸீதுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான், இப்படித்தான் கர்பலாவிலே ஹுசைனும் அவருடைய குடும்பத்தாரும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், உங்களுக்கு பைஅத் செய்ய ஹுசைன் மறுக்கிறார், நான் என்ன செய்ய என்று ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதற்கு மாற்றமான ஒரு விடயத்தை யஸீதுக்கு கடிதம் மூலமாக எழுத, யஸீத் இந்த கடிதத்தை படித்து பார்த்துவிட்டு, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை செய்து விடுங்கள் என்று பொதுவான ஒரு விடயத்தை, ஒரு பதிலை அளிக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த கடிதம் உபைதுல்லா பின் ஜியாதுக்கு கிடைத்தவுடன் ஆனந்தம் அடைகிறான். என்ன செய்கிறான் கண்ணியமானவர்களே, கர்பலா என்ற இடத்திலே அனைவரையும் இரக்கமில்லாமல் கொன்று குவிக்கிறான். யஸீதுக்கு பைஅத் செய்ய முழு மனதுடன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இணக்கம் தெரிவித்தார்கள். ஆனால் எனக்கு பைஅத் செய்ய மறுத்ததின் காரணமாக இவன் மாற்றி யஸீதுக்கு ஒரு கடிதத்தை எழுதி இவர்களுடன் போர் தொடுப்பதற்கு, இவர்கள் இல்லாமலாக்குவதற்கு அனுமதியையும் வாங்குகிறான். கண்ணியமானவர்களே, பிறகு கர்பலா என்ற இடத்திலே இந்த அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர்களும் அந்த 70 பேரும் படுகொலை செய்யப்படுகிறார்கள். தொழுகையுடைய நேரம் வருகிறது. ஷிம்ரை பார்த்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள், எனக்கு தொழுவதற்கு அவகாசம்
தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது, அதற்கு பிறகு இந்த சண்டையை வைத்துக் கொள்வோம் என்று சொன்னதும் ஷிமர் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, அதற்கெல்லாம் இங்கு நேரம் கிடையாது, இங்கு யுத்தம் தான், ஒன்று நாங்கள் வெற்றி பெற வேண்டும் அல்லது நீங்கள் வெற்றி பெற வேண்டும், நாங்கள் தோல்வியடைய வேண்டும் அல்லது நீங்கள் தோல்வியடைய வேண்டும், இதுதான் இங்கே நடக்கும், தொழுவதற்கு எந்த சந்தர்ப்பமும் வழங்கப்பட மாட்டாது என்று தொழுவதற்கு கூட அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் 7 வானத்தையும் தாண்டி, மலக்குமார்கள் போக முடியாத சிதறத்துல் முன்தஹாவையும் தாண்டி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே சென்று இந்த தொழுகையை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இந்த தொழுகையை எடுத்துக்கொண்டு வந்த நபி அவர்களுடைய பேர குழந்தைக்கு தொழக்கூடிய பாக்கியத்தை அந்த கொடியவர்கள் கொடுக்கவில்லை. கண்ணியமானவர்களே, இன்று காசாவிலே எவ்வளவு அநியாயம் நடக்கிறது. இந்த அநியாயத்துக்கு காரணம் யார்? இஸ்ரேலிய யூதர்கள். அவர்கள் நிராகரிப்பாளர்கள். ஆனால் இதைவிட பயங்கரம் தான் கர்பலாவிலே நடந்தது. அந்த யசீத் அவனும் ஒரு முஸ்லிம், உபைதுல்லா பின் ஜியாத் அவனும் முஸ்லிம், முஸ்லிம்களாக இருந்து கொண்டு அஹ்லுல் பைத்தை இந்த அளவுக்கு ஈவிரக்கம் இல்லாமல் கொன்று குவித்தார்கள் என்றால் இதைவிட கொடியவர்கள் இந்த உலகத்திலே யார் இருக்க போகிறார்கள்? கண்ணியமானவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் 2 வயதை கூட அடையாத அஹ்லுல் பைத்தை சேர்ந்த அப்துர் ரஹ்மான் என்ற குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹுடைய மடியிலே வந்து அமர்கிறது. அவர்களுடைய தாடியை பிடித்து விளையாடுகிறது. இந்த நேரத்தில் சினான் பின் அனஸ் அன்-நஹஇ சொல்லக்கூடிய கொடியவன் ஒரு அம்பை இழுத்து விடுகிறான். அந்த அம்பு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய நெற்றியை துளைத்துக் கொண்டு செல்கிறது. அப்படியே தொழுகையில் இருந்தவாறு சாய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த இரத்தம் அந்த தாடியை பிடித்து விளையாடி கொண்டிருந்த குழந்தையின் மீது தெரிக்கிறது. கண்ணியமானவர்களே, எப்படியாப்பட்ட ஒரு நிலைமையாக இருக்கும். ஷஹீதாக்கப்படுகிறார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கர்பலாவுடைய அந்த தினத்திலே, முஹர்ரம் 10வது நாள். கண்ணியமானவர்களே, இது ஹிஜ்ரி 61வது வருடம் நடக்குது. ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு அந்த கொடியவர்கள் சும்மா விடவில்லை. ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய தலையை தனியாக விட்டு எடுத்தார்கள். அந்த 70 பேருடைய தலையையும் தனியாக விட்டு எடுத்து ஒவ்வொரு தட்டிலே வைத்து துணியால் அந்த தட்டை மூடினார்கள். பிறகு என்ன நடக்கிறது? அனைவருடைய ஆடைகளும் கலைக்கப்படுகிறது. எல்லோருமே அந்த 70 பேரும் நிர்வாணமாக்கப்படுகிறார்கள். எல்லோருடைய ஜனாசாக்களையும் உடல்களை ஒரே இடத்தில் மலை போல குமிக்கப்பட்டு உபைதுல்லா பின் ஜியாத் குதிரைகளை ஏவி விடுகிறான். அந்த குதிரைகள் அந்த சடலங்களின் மீது, அந்த உடல்களின் மீது அப்படியே சரமாரியாக செல்கிறது. இதன் காரணமாக அந்த 70 பேருடைய உடம்புகளும் சல்லடை போல ஆக்கப்படுகிறது, சின்ன பின்னமாக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த சம்பவம் ஹிஜ்ரி 61 ஈராக்குடைய கர்பலா என்ற பூமியிலே முஹர்ரம் 10வது நாள் வெள்ளிக்கிழமை அன்று நடக்கிறது. பிறகு ஒவ்வொரு தட்டில் ஒவ்வொரு தலையை வைத்து மூடி உபைதுல்லா பின் ஜியாத் இடத்திலே கொண்டு செல்லப்படுகிறது. ஒரு தட்டிலே இருந்த துணியை அகற்றி பார்த்தால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அம்பு கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடுத்து ஹுசைன் ரலியல்லாஹுடைய மூக்கு துவாரத்திலே அந்த அம்பை விட்டு உயர்த்தி ஏளனமாக சிரித்தார். நபி அவர்களுடைய பேரரை பாருங்கள், இதோ இவர்தான் நபி அவர்களுடைய பேரனாம், நபி அவர்களுடைய குடும்பமாம் என்று ஏளனமாக சிரிக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த விடயம் யசீதுக்கு கேள்விப்படுகிறது. யசீத் உண்மையானவனாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? நபி அவர்களுடைய குடும்பத்தை நீ கொலை செய்தாயா, அதற்கு நான் உன்னை பழிக்கு பழி எடுப்பேன் என்று சொல்லி அனஸ் அன்-நஹஇ, ஷிமர், உபைதுல்லா பின் ஜியாத் போன்ற கொடியவர்களை எல்லாம் அவன் கொலை செய்திருக்க வேண்டும். ஆனால் அவன் ஒன்றும் சொல்லவில்லை. அதற்கு பகரமாக அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த அளவுக்கு நான் செய்ய சொல்லவில்லையே என்று பொதுவான ஒரு வார்த்தையை அவன் பாவித்து விட்டான். கண்ணியமானவர்களே, யசீத் மோசமானவன், அவனும் கொடியவன் தான். ஹிஜ்ரி 61 இந்த சம்பவம் நடக்கிறது. ஹிஜ்ரி 62 ஹர்ராவுடைய யுத்தம் நடந்தது. மதீனாவிலே மிகப்பெரிய படையை யசீத் எடுத்துக்கொண்டு வந்தான். இதன் காரணமாக 1000 மதீனாவை சேர்ந்த பெண்கள் கற்பழிக்கப்பட்ட வரலாறும் இஸ்லாத்திலே பதியப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்படியாப்பட்ட கொடியவன் தான் இந்த யசீத். அவனை போன்றவர்கள் தான் அவனுடைய சகாக்களும் இருப்பார்கள். பிறகு என்ன நடக்கிறது? கண்ணியமானவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவர்கள் உடம்புகள் சல்லடைகள் போல ஆக்கப்படுகிறது. இந்த நிகழ்வை பார்த்த அஹ்லுல் பைத்தை சேர்ந்த பெண்கள் அழுத வண்ணம் கவிதையை படிக்கிறார்கள். கர்பலாவிலே ஹுசைன் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அவர்களுடைய அந்த அஹ்லுல் பைத்தை சேர்ந்த குடும்பத்தாருடைய ஆடைகள் எல்லாம் கலைக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் கர்பலாவுடைய பூமியின் தூசிகள் ஹுசைனுக்கு ஆடையாக மாறிவிட்டன என்று அழுதவர்களாக இவர்கள் படிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அருமையானவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொன்றது யார் என்ற விடயத்திலே கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. சிலர் கூறுகிறார்கள் ஹவுலா பின் யசீத் அல் அஸ்பஹி என்பவன் தான் கொலை செய்தான். சிலருடைய கருத்து உமர் இப்னு
சஅத் என்பவன் தான் கொலை செய்தான். சிலருடைய கருத்து ஷிம்ர் பின் தில் ஜௌஷின் என்பவன் தான் கொலை செய்தான். ஆனால் சஹீஹான சரியான கருத்து சினான் பின் அனஸ் அன்-நஹை என்பவன் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தான். கண்ணியமானவர்களே, திர்மிதியில் ஒரு ரிவாயத் பதியப்படுகிறது. சல்மா என்ற பெண்மணி கூறுகிறார், நான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே நுழைந்தேன். அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். மா யுப்கீகி, உங்களை அளவைத்தது எது என்று நான் கேட்க, நான் இப்பொழுது தான் ஒரு கனவை கண்டேன். அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். நபி அவர்களுடைய உடம்பிலே, தலையிலே, முகத்திலே புழுதி படிந்தவர்களாக இருந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இது என்ன தோற்றம் என்று கேட்க, இப்பொழுது தான் ஹுசைனுடைய ஜனாசாவிலே நான் கலந்து கொண்டு வருகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த கனவை கண்டதற்கு பிறகு தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க. கண்ணியமானவர்களை, முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் கைலூலாவுடைய தூக்கம், அதாவது லுஹருடைய தொழுகைக்கு முன்னால் தூங்கப்படக்கூடிய சுன்னத்தான தூக்கம், இந்த தூக்கத்திலே இருக்கும் பொழுது நபி அவர்களை கனவிலே கண்டேன். நபி அவர்களுடைய உடம்பு அப்படியே புழுதி படிந்ததாக, தலை பரட்டை அடிந்தவர்களாக, ஒரு இடத்திலே இரத்தத்தை வலித்து ஒரு போத்தலிலே ஊத்தி கொண்டிருந்தார்கள். கண்ணியமானவர்களே, மாஹாத தம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இது யாருடைய இரத்தம்? யாருடைய இரத்தத்தை எடுத்து இந்த போத்தலிலே, இந்த பாத்திரத்திலே நீங்கள் ஊத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னதும், தமு ஹுசைன், ஹுசைனுடைய இரத்தம், இந்த இரத்தம் பாழாகிவிடக் கூடாது என்பதற்காக நான் எடுத்து இந்த போத்தலிலே, இந்த பாத்திரத்திலே வலித்து ஊத்தி கொண்டிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த கனவை கண்டதற்கு பிறகு அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் திடுக்கிட்டு எழுந்தேன். எழுந்து விசாரித்து பார்த்தால் அன்றைய தினம் கர்பலாவுடைய பூமியிலே ஹுசைன் கொல்லப்பட்ட விடயம், ஷஹீதாக்கப்பட்ட விடயம் தெரிய வந்தது என்று அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு உடைய இந்த கொலை இருக்கிறதே, உலகத்திலே நடந்த மிகப்பெரிய அநியாயம். இந்த வானம் கூட தாங்கவில்லை. எந்த அளவுக்கு கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்த அந்த தினம் வானம் சிவப்பு நிறத்திலே காட்சியளித்தது. அந்த கர்பலாவுடைய பகுதியிலே சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் ஏற்பட்டதாகவும் வரலாற்று கிதாபுகளிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லாமா இப்னு கஸீர் அல் பிதாயாவில் இதை பற்றி தெளிவாக கூறுகிறார்கள். இப்படியாப்பட்ட உலகத்திலே நடந்த மிகப்பெரிய அநியாயம் இந்த முஹர்ரம் 10வது நாள் நடந்தது. கண்ணியமானவர்களே, யாருக்கு நடந்த அநியாயம்? நபி அவர்களுடைய பேர குழந்தை எந்த அளவுக்கு இரக்கம் வைத்திருந்தார்களோ அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு நடந்த அநியாயம். தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த 19 பேர் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். தலை வெட்டப்பட்டது, உடல்கள் சல்லடை போல ஆக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, இது நடந்தது இந்த முஹர்ரம் 10வது நாள். நாங்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை தான் அடைந்திருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்திலே இப்படியாப்பட்ட நிகழ்வும் நடந்திருக்கிறது. அருமையானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லுல் பைத், நபி அவர்களுடைய குடும்பம் இன்றும் முழு உலகத்திலும் செறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன் அவர்களுடைய மூத்த மகன் ஹசன் ரலியல்லாஹு அன் அவர்களுடைய பரம்பரையில் இருந்து தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வெளியாகுவார்கள். கண்ணியமானவர்களே, அந்த காலமும் நெருங்கிவிட்டது. ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.